யெகோவா ஷம்மா என்று பார்த்தோம். இன்னைக்கு ஒரு சின்ன செய்தியாக, யெகோவா அவர் கர்த்தராகி யெகோவா கன்மலையாய் இருக்கிறார், நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு இடத்துல போறீங்க, ஒரு பாலம் இருக்குது, ஒரு இந்த பக்கம் இந்த பக்கமும் நிலப்பரப்பு, நடுவில் ஒரு தண்ணி இருக்குது. அசைஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பாலத்தில், பில்லரு உடஞ்சிருக்கிற பாலத்தில் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற மாட்டோம். நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்கு நம்ம எது திடமாக இருக்குதோ அதில் தான் நம்முடைய கால்களை என்ன பண்ணுவோம், வைப்போம். அது மாதிரி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், யெகோவா அவர் அவரையே நம்புங்கள், அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு உரியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரை நீ உறுதியா நம்பலாம். அவர் அசையாதவர், அவர் கன்மலையை போல இருக்கிறார். அவர் யெகோவா நித்திய கன்மலையாக இருக்கிறார், அவரை நம்புங்கள் அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு அப்ப ஆண்டவர் எந்த கோணத்துல நம்ம பார்க்க போகிறோம்? ஆண்டவர் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுறாருன்னு சொன்னேன். இன்றைய செய்தி, அவர் நமக்கு நம்பத்தக்க ஒரு கன்மலையாக அவர் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. உறுதியானவராக, தாராளமாய் அவரை நம்பலாம். கண்டிப்பாய் அவர் அசையாத ஒரு நம்பிக்கை நான் வைக்க முடியும். அவர் யெகோவா கன்மலை. உங்க குடும்பமா இருந்தாலும் உங்க குடும்ப பிரச்சனையில நீங்க அவரை நம்பலாம், அவர் சரி பண்ணுவார். உங்க தொழில் காரியத்துல நீங்க நம்பலாம், அவர் சரி பண்ணுவார். உங்களுடைய வியாதியா அவரை நம்பலாம், அவர் சரி பண்ணுவார். உங்களுடைய எதிர்காலமா அவரை நம்பலாம், அவர் சரி பண்ணுவார். அவர் நித்திய கன்மலையா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையா இருக்கிறார். அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்லும், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு வைப்பார். அவரை உறுதியா, அவர் எப்படி கன்மலையோ அது மாதிரி நம்ம உறுதியா அவரை நம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உறுதியான ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்க வந்திருக்கிற எல்லார் மேலையும் ஆண்டவர் உங்களுக்கு உறுதியான ஆசீர்வாதத்தை தருவாராக. என்ன பிரச்சனைனாலும் நான் இந்த இடத்துல இருந்து தைரியமா சொல்றேன், அவர் ஒரு கன்மலை, அவரை தைரியமாய் நம்புங்கள், அவர் அசையவே மாட்டார். அல்லேலூயா. எதுல அவரை நம்பலாம், எதுல ஒரு கன்மலையா இருக்கிறார் என்று சொல்லி நான் வேகமாய் சொல்லி நான் முடிக்க போகிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 33:18 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். பேஜ் நம்பர் சொல்லிக்கிறீங்க. யாத்திரா 33:18, 114வது. சொல்லுங்க. என்ன என் அண்டையில ஒரு இருக்குதா? 20வது வசனம் என்னது? சொல்லுங்க, வாசிங்க வாசிங்க. ஓகே. என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அந்த கன்மலையில நீ நில்லு. முதலாவது கன்மலை என்ன அப்படின்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். ஒரு பக்தன் இருந்தார். நம்ம ஒரு கிறிஸ்தவங்களா இருக்கவங்களுக்கு பைபிள் ஓரளவாவது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். நம்ம பைபிள்ல மோசே என்கிற ஒருவர் இருக்கிறார். மோசே என்கிற ஒரு இறை பக்தன், ஒரு தீர்க்கதரிசி. அவருக்கு என்ன ஆசைனா, கடவுளை பார்க்கணும்னு ஆசை. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆசை, கடவுளை பார்க்கணும், கடவுளை பார்க்கணும், கடவுள் எப்படிப்பட்டவர், உண்மையான கடவுள் யார் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு இருக்கும். மோசேக்கு கடவுளை பார்க்க ஆசை. அப்ப கடவுள் அவனோடு கூட பேசுகிறார். என்னை பார்க்கிற யாரும் உயிரோட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. இன்னைக்கு நீ கவனிங்க, ஏசப்பா படைச்ச சூரியனைய நம்ம என்ன பண்ண முடியாது, ரொம்ப நேரம் பார்க்க முடியாது. நீங்க ரொம்ப அதுக்கு நெருங்க முடியாது. இங்க இருந்து சேட்டலைட் இங்க இருந்து போறாங்க ராக்கெட்ல, ரொம்ப தூரம்லாம் அதை நெருங்க முடியாது. சூரியன் எங்கேயோ இருக்கிறது. படைத்த சூரியனையே பார்க்க முடியாதாம். ஆனால் இங்க மோசே கேட்கிறான், நானுமே பார்க்க வேண்டும். பார்க்கணும்னு சொன்ன உடனே கடவுள் அனுமதி கொடுக்கிறார். என்ன சொல்றாரு, நீ பார்க்க ஆசைப்படுற, ஆனா நான் என்னை பார்த்தா நீ என்ன பண்ணிடுவ, செத்துருவ. நீ உயிரோட என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. ஆனாலும் நீ ஆசைப்பட்டுட்ட பக்தனே, நீ ஆசைப்பட்டுட்ட, உன் விருப்பத்தை நான் என்ன பண்ணுவேன், நிறைவேற்றுவேன் சொல்லிட்டு ஓகே ஒரு டேட்டை குறிப்போம், நீ வந்து நின்று நான் வர்றேன்னு சொன்னார். ஆனா ஒண்ணு, நான் வரும்போது நீ என்னை பார்த்தா செத்துருவ. அதனால நான் வர்ற இடத்துல ஒரு கன்மலை இருக்கும். கன்மலைன்னா தெரியுதா உங்களுக்கு? ராக், குன்றுகள்,
ஒரு கண்மலை இருக்கும். அந்த கண்மலையில் பிளவு இருக்கும். குற்றாலம் போனவங்க, அந்த அருவிகளுக்கெல்லாம் போனவங்க தெரியும். கண்மலைக்கு நடுவில் ஒரு கேப் இப்படி இருக்கும். ஒரு ஆள்க ஒளிஞ்சுக்கலாம், ஒரு கேப் இருக்கும். சொல்றாரு, நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்ட நாளைக்கு நான் வருவேன். நான் வரும்போது நீ என்னை பார்த்தா செத்துருவ. நேரடியாக பார்த்தா நான் இறங்கி வரும்போது ஒரு கண்மலை இருக்கும். அந்த கண்மலைக்கு நடுவில் நான் உள்ளே போய் உன்னை வச்சுக்கிட்டு அதில் என் கையை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், மூடிட்டு நான் கிராஸ் ஆகி போவேன். என் முன்பக்கத்தை நீ பார்த்துடாத, நீ இறந்து போயிடுவ. நான் தாண்டும் போது நீ என் பின்பக்கத்தை என்ன பண்ண, பார்த்துக்க. என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டில, என் பின்பக்கத்தை பார்க்க வேணா, நீ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போகிறாரு. கடவுளுடைய வல்லமை முதலாய் பைபிள் ரெக்கார்ட் பண்ணது. ஒருவனும் கடவுளை நேரடியாய் பார்த்ததில்லை. இயேசு கிறிஸ்து மனிதனாய் கடவுளாக இருந்தவர், மனிதனாய் இந்த ரூபத்தில் வந்தார். ஆனால் நேரடியாக அவர் கடவுளாக இருக்கும் போதே ஒருத்தவன் தான் பார்த்தான், அது மோசே மட்டும்தான். அல்லேலூயா. அவனையும் ஹைவாட்ஸ் கரண்ட்டை போல இறங்கி வருது. அந்த கை மூடுனதுனால அவருடைய பிம்பத்தையும் மகிமையும் பார்த்தானே ஒழிய அவரை முழுவதுமாய் பார்க்கவில்லை. இதெல்லாம் ஏன் சொல்றேன், அந்த கண்மலை தான் ஆண்டவராகிய இயேசு. அதுல பிளவு இருந்துச்சே, உடைஞ்சு, அதுதான் ஏசப்பா பட்ட காயங்கள். இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட காயங்களினால் நமக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். என்ன வாய்ப்பு? நீ இறைவனாம் இயேசுவை, இறைவனாம் பிதாவை, நீ நான் பட்ட சிலுவையின் பாடுகளால் உடம்புல காயப்பட்டு பிளவா இருந்துச்சே, கீறி இருந்துச்சே, கண்மலையில் எப்படி கேப் இருந்துச்சோ அதுபோல சிலுவையிலே நான் அடிக்கப்பட்டதினால் உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன், நீ என்னை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், கடவுளை வேற எந்த வழியிலும் நாம் பார்க்க முடியாது. இயேசு என்கிற ஒரு வழியில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். ஏன்னா பைபிள்ல ஒட்டுமொத்த வரலாறுல இறைவனை பார்த்தவன் ஒருவன். இறைவனை பார்த்தவன் எங்கிருந்து பார்த்தான்? கண்மலைக்குள் மறைந்து பார்த்தான். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலை. கடவுளை பார்க்கணும், இந்த பூமியில கடவுளுடைய உதவி வேணும், கடவுள் என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க நேரெல்லாம் போக முடியாது. அதை யார் வழியா நீங்க பார்க்க முடியும்னா கண்மலையாகிய இயேசு வழியாக தான் பார்க்க. ஆண்டவர் சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டார். என்னை பார்த்தா நீ அவரை பார்த்த மாதிரி. இப்ப இங்க இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த மாலை வேளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லாருக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்கு. தடுக்கி விழுந்தா கூட கடவுளே, யாராவது மரணம் ஏற்பட்டா கடவுளே, நம்மை அறியாமல் நாம் கடவுளை உள்ள இருந்து கூப்பிடுறோம். அந்த இறைவன் யார் மூலம் வெளிப்படுவார்? அந்த கண்மலை மூலம்தான். அந்த கண்மலை யார்? இரட்சகராகிய இயேசு. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். உங்களுக்கு சொல்றேன், இப்ப பார்க்க ஆசைப்பட்டாலும் பார்க்க ஆசைப்படலைனாலும் அவங்களுடைய விருப்பம். ஆனா நம்முடைய விருப்பத்தை கடந்து கட்டாயத்தின் பேரில் எல்லாரும் இறைவனை ஒரு நாள் பார்க்கணும். நான் அடிக்கடி சொல்றதுதான், நம்முடைய மரணத்திற்கு பின்பாக, இப்ப நீங்க ஓனரா இருக்கீங்கன்னா வேலை பார்த்த எல்லாருக்கும் சாயந்தரம் என்ன பண்ணணும்? சம்பளம் போடணும். அந்த திங்கட்கிழமை நீங்க நிறைய வேலை இருக்கும், அதை கடந்து நீங்க வர்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. அப்ப ஒரு எஜமானன் தன் வேலைக்காரனை சந்திப்பது போல் எல்லா மனுஷர்களையும் தங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி, சாவுக்கு பின்னாடி படைச்ச கடவுள் சந்திப்பார். சந்திக்கும் போது அங்க ஒரு ஆளு நிற்க முடியாது அவருக்கு முன்னாடி. அங்கு அவருடைய பிரசன்னம், நல்லா கவனிக்கணும். இறைவன் மனுஷனை சந்திக்கிற இந்த நேரத்தில் மனுஷன் செய்த பாவங்கள் இறைவனுக்கு முன்பாக நிற்க முடியாதபடி நம்மை அழித்து போடும். அதை தான் சொல்றார், ஒருவனும் என்னை காண முடியாது, என்னை காண்கிற நாளிலே அவன் என்ன பண்ணுவான்? சாவான். மனுஷ குலம் எல்லாம் எந்திரிக்கும், பாவப்பட்டவன் எல்லாம் எந்திரிப்பான். இப்ப எல்லாரும் நியூஸ்ல பரபரப்பா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவன் பேர் என்ன? எப்ஸ்டனா? எப்ஸ்டன் ஃபைல்ஸ். அவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அவனுக்குலாம் எவ்வளவு கொடூரமான தண்டனைகள் மேல இருக்குன்னு தெரியல. சின்ன சின்ன குழந்தைங்களை, ஆதரவற்ற குழந்தை கடத்தி ஒரு தீவு ஃபுல்லா வச்சு பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு விருந்தாக மாற்றி இருக்கிறான். அது ஒரு நரகம். தூக்கு போட்டு செத்துட்டான். நான் நீ நினைச்சு பார்த்தேன், செத்துட்டான். அவனுக்கு இறைவனுக்கு முன்னாடி அவன் எப்படி போய் நிற்பான்? இறை தண்டனைக்கு அவன் தப்புவானா? அவனை முன்னாடி நிற்கும் போது கடவுள் பிரசன்னத்தில் அவன் என்ன செய்ய முடியும்? இங்க இருக்கிற எல்லாரும் நாம அவர் சமூகத்தில் போய் நிற்கும் போது இதே தேவ பிரசன்னம் மேல நிற்கும். ஒரு மனுஷனாகிலும் அந்த இடத்துல தப்ப முடியாது.
நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க செஞ்ச நல்லது கூட அங்க போய் இறைவனுக்கு முன்னாடி நிறுத்தாது. ஏன்னா மோசே நான் கடவுளை பார்க்கணும்னு சொன்னா கடவுள் கொடுத்த ஒரே ஒரு வழி, கண்மலையில போய் என்ன பண்ணிக்க, ஒளிஞ்சிட்டு வேணா என்னைய பார். கடவுளை பார்க்க கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாய்ப்பு, பார்க்க விரும்பினவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கண்மலை. அந்த கண்மலை இயேசு. இயேசு வழியா என்னை பார். நீ நேர பார்த்தா செத்துருவ. ஏன் இயேசு வழியா பார். நீ பாவிடா, உன் பாவத்தை கொண்டு வந்து நீ என்னை நேர பார்க்க முடியாது. உன் பாவத்தை இந்த கண்மலை சுமந்ததுக்கு அப்புறம் தான் நீ என்னை வந்து பார்க்க முடியும். எத்தனை பேர் புரியுது? நீ நேரடியா என்னை பார்க்க முடியாது. உன் பாவத்தை இந்த கண்மலை சுமந்து இந்த கண்மலையில் இருந்து தான் நீ என்னை பார்க்க முடியும். பெரிய வெளிச்சம் இறங்கி வருது, இந்த கண்மலை தாங்குது அந்த வெளிச்சத்தை. அதுக்கு உள்ள இருந்து தான் மோசே என்ன பண்றான், கடவுளை பார்க்கறான். அப்ப நம்ம எல்லாரும் மரணத்தை சந்தித்ததற்கு பின்பாக கடவுள்கிட்ட போய் நிற்கும் போது நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க செஞ்ச நல்லது எதுவுமே அங்க வராது. அங்க ஒரே ஒரு கேள்விதான் கேட்பார். என்ன கேள்வி கேட்பார்? எது வழியை பார்க்க முடியும்? கண்மலையை உனக்கு தெரியுமா? கண்மலையாகி இயேசுக்குள் நீ இருக்கிறாயா? அப்படியானால் நீ என்னை பார்க்க முடியும். இல்லை என்றால் நான் என்ன சொன்னேன், என்னை பார்க்கிற நாளில பார்க்கிற எவனை என்ன பண்ணுவான்? சாவான். இறைவனை பார்க்க ஒரே ஒரு வழி, தம்முடைய மகனா இறைமகனா இருக்கிற இயேசுவை பூமிக்கு தந்தார். இந்த கண்மலைக்குள்ள இருக்கிற எல்லாரும் அந்த இறைவனை பார்க்க முடியும். நான் என்ன சொல்றேன், பூமியில இருக்கும் போதே அந்த கண்மலைக்குள்ள வந்து இறைவனை என்ன பண்ணுங்க, பாருங்க. ஏன் பார்க்க சொல்றேன்னா, இந்த கண்மலைக்குள்ள நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா. பின்னாடி நான் சொல்ல போறேன். இந்த கண்மலைக்கு உள்ள பயமுறுத்தி உங்களை வர வைக்க சொல்லல. இந்த கண்மலைக்குள்ள நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம மரித்ததுக்கு பின்பாக இறைவன் கேட்பார், நீ கண்மலைக்கு உள்ள இருந்து வந்தியா அப்படின்னு கேட்பார். ஆமா. இல்லை இல்லை, நான் கண்மலையில இருந்து வரல, நான் என் நல்லதை வச்சுக்கிட்டு நான் வந்தேன், நான் வேறு வேறு வழிபாடுகள் வச்சுட்டு வந்தேன். இல்லை, என்னை பார்க்க வேண்டுமா, அந்த கண்மலை இயேசுக்குள்ள இருந்து நீ வந்தியா? ஏசப்பா உனக்கு தெரியுமா? நம்ம பாட்டு படிச்ச போல உன் பாவத்தை மன்னிச்சுட்டாரா? உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்துட்டியா? அவருக்காக நீ வாழ்றதுக்கு நீ உன்னை அர்ப்பணிச்சிட்டியா? அப்படி என்றால் நீ கண்மலைக்குள்ள இருக்கிற, நீ பரலோகத்துக்கு போ, நம்மை அனுப்புவார். ஆனால் யாரெல்லாம் இந்த கண்மைக்குள்ள வரலையோ அவர்கள் எல்லாம் நரகத்திற்கு தள்ளப்படுவார். இறைவனை பார்க்க ஒரே ஒரு வழி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம். இந்த ராத்திரியில் இங்கிருந்து போகிற எல்லாரும், உங்களுக்கு எந்த அளவுக்கு இது புரியும் தெரியல, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். கடவுளுக்கும் நமக்கும் இடையில ஒன்று இருக்குது. அது வழியா தான் நீங்க அவரை பார்க்க முடியும். அந்த இடையில இருக்கிற அந்த குன்று, அந்த மலை, இரட்சகர் இயேசு கிறிஸ்து, அவர் வழியாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும், பார்க்கணும். அல்லேலூயா. அப்படி பார்த்தா எவ்வளவு ஆசீர்வாதங்கள் பின்னாடி இருக்கிறது என்று நான் உங்களுக்கு வேகமா சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா 26:3, உம்மை, அதே பேஜ் நம்பர் திரும்ப சொல்லுங்க, 829 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை இந்த கண்மலைக்குள்ள வந்துட்டா ஃபர்ஸ்ட் பூரண சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார், தருவார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, காசு பணம் இருக்கு, நிம்மதி இல்லை. நல்ல கவனிங்க, பணம் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் நிம்மதி இருக்குன்னு சொல்ல முடியாது. பணம் வேறு, அந்தஸ்து வேறு, நிறைவா இருக்கிறது வேறு. ஆனா நிம்மதிங்கிறது இறைவன் மாத்திரம்தான் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். இனி எத்தனை பேர் தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குறாங்க தெரியுமா? ஆனா ரோட்ல உள்ள பிச்சைக்காரன் குளிர்லையும் மழையிலையும் அசால்ட்டா தூங்குவான். பெட்டை விரிச்சு வீடு கட்டி ஏசி போட்டு தூங்கினாலும் தூக்கம் வரட்டும். கடவுள் தான் தரணும். பத்தியில் இருக்கிற ஃப்ரீடர்ஸ் தூக்கம் இல்லாம இங்க வந்து தூக்கமே இல்லை. ஃப்ரீடர்ஸ் இவ்வளவு ஸ்பீடானாலும் இப்பதான் எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் அவன் இருக்க மாட்டேங்கான், கையும் காலும் அவனை அப்படி முடக்கி வச்சிருந்துச்சு ஒரு பிசாசு. ஆனா படைச்ச இறைவன் அவன் மேல, அந்த கண்மலை அவன் மேல இறக்கம் வச்சு அவனுக்கு விடுதலை தந்துச்சு. கூட்டத்துக்கு வராமலே இப்ப தூங்குறான். அன்னைக்கெல்லாம் தூங்கிட்டான் கூட்டத்துக்கு. என்னடா தூங்கிட்டேன்ன கூட்டத்துக்கு மாறது. ஆண்டவர் அப்படி தூங்க வைக்கிறவர். நிம்மதிங்கிறது இறைவன்ட்ட இருந்து என்ன பண்ணணும், வரம். யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கும். இந்த இடத்துல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பங்கள்ல
ஏதோ ஒரு வெறுமை இருக்குது, ஏதோ ஒன்று செய்யுது பிரதர் அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லணும், ஒரு விஷயம் உங்கள்கிட்ட குறைஞ்சிருக்குது. அந்த குறைஞ்சது என்னன்னா, அந்த கண்மலையாக இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டா நிம்மதி தானா உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். ஆண்டவர் சொல்லுவார், நான் என்னுடைய நிம்மதியவே நான் உங்களுக்கு சமாதானத்தை உங்களுக்கு என்னுடைய சமாதானம்னா என்ன? பூமியில் உள்ள சமாதானம் என்ன? பூமியில் பணம் இருந்தால், காசு இருந்தால், சாப்பாடு இருந்தால் ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆனா இது இருக்குதோ இல்லையோ, கடவுள் ஒரு சமாதானத்தை தருவார் பாருங்க, அதுதான் கடவுள் தருகிற சமாதானம். அப்ப இந்த யெகோவா கண்மலை முதலாவது நமக்கு ரட்சிப்பை தருகிறது, பாவ மன்னிப்பை தருகிறது, பரலோகத்துக்கு போகக்கூடிய வழியை தருகிறது. இரண்டாவது இந்த கண்மலை பூரண சமாதானத்தை தருகிறது. ஹல்லேலூயா. சிலுவையில் ஒன்று நடந்துச்சு, நல்லா கவனிக்கணும். பண்டமாற்று முறையை போல சிலுவையில் ஒன்று நடந்துச்சு. நம்முடைய எல்லா கவலைகளையும் ஏசப்பா சிலுவையில் ஏற்றுக்கொண்டு, அது வாசிக்க வேண்டாம், ஏசை 53 இருக்குது. அவர் நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார். நீங்க துக்கமா இருக்கீங்களா? உங்க துக்கத்தை ஃபுல்லா அவர் என்ன பண்ணிட்டாராம்? சிலுவையில் வாங்கிட்டு தன்னுடைய சந்தோஷத்தை என்ன பண்ணாரா? அவரு நமக்கு கொடுத்தார். பூரண சமாதானம் அந்த கண்மலையில இருக்கிறது. இந்த இடத்துல யாராவது சமாதானம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை என் குடும்பத்தில் என்ன பண்ணுங்க, நம்பிக்கை, சமாதானம், சந்தோஷம் என் உள்ளத்துல என்ன வேணும் வேணும்னு சொல்லும்போது இந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்கள் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா தேடி வந்துட்டு அதுக்கப்புறமும் சமாதானம் இல்லைன்னு சொல்றது முட்டாள்தனம். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சமாதானத்தை இறக்கி வைக்கிற இடம் எது தெரியுமா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு அவரிடத்துல நீ தெரியப்படுத்து. ஜெபம் பண்ணணும். உங்க இன்னையிலிருந்து நீங்க ஒண்ணு கத்துக்கிறீங்க, நமக்கு துக்கத்தை அவர் வாங்கிக்கிட்ட ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற இடம், அந்த பரிமாறுகிற இடம் எது தெரியுமா? நீங்க வீட்டில் போயோ அல்லது இங்கேயோ நீங்க ஜெபம் பண்ணி கண்ணை மூடி, ஏசப்பா நீர் கண்மலையா இருக்கிறீர், எனக்கு கவலை இருக்குது, கஷ்டம் இருக்குது, இதெல்லாம் மாத்துங்கன்னு சொல்லும் போது உங்க கவலை கஷ்டத்தை அவர் எடுத்துக்கிட்டு அவரோட சந்தோஷத்தை அவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? தருவார். உங்க கவலையை அவர்கிட்ட வைங்கன்னு சொல்ற. வைக்கிற இடம் என்ன? நான் எங்க போய் வைப்பேன்? என் கவலையை நான் எங்க போய் நான் வைக்க முடியும்? கவலையை நான் எங்க வைக்க முடியும்னா என் ஜெபத்துல தான் என்ன பண்ண முடியும்? வைக்க முடியும். எத்தனை பேர் பிரேயர் பண்ண போறீங்க? நிறைய பேர் வந்தும் அது விசுவாசிகளா இருந்தும் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? பிரேயர் பண்ண மாட்டோம். பிரேயர் பண்ணாதனால தான் நம்ம வாழ்க்கையில் என்னது இல்லை, சமாதானமே இல்லை. உங்களுக்கு எப்பவும் சொல்ற ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்றேன். ஒரு பொதி மூட்டையை தூக்கிட்டு ஒரு தாத்தா போனார். போகும்போது நல்லா கவனிச்சே வாங்க, ஒரு பொதி மூட்டை தான் கவலைங்கிற மூட்டைன்னு வச்சுக்கிறோம், தூக்கி வச்சுக்கிட்டு போகும்போது லேட் ஆகிட்டு ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ஆள் போது, ஐயா நிறுத்துங்க, என்னை அந்த ஊரில் விட்டுருப்பா தம்பின்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு இவர் மேலே ஏறிட்டார். ரொம்ப தூரம், ஒரு 4 கிலோமீட்டர்னு வச்சுக்கிறீங்களேன், 3 கிலோமீட்டர் போயிட்டார். போயிட்டு யதார்த்தமாக திரும்பி பார்க்கும்போது இந்த பெரியவர் மூட்டையை தலையில் வச்சுக்கிட்டே மாட்டு வண்டியில் என்ன பண்ணியிருக்காரு? உட்காந்து திருப்பி பார்த்து கேட்டாரா, யோ தாத்தா, என்ன தாத்தா இவ்வளோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை தம்பி, என்னையவே நீ பாவம்னு நீ மாட்டு வண்டியில் கூப்பிட்டு போற, என் மூட்டையை தூக்கி உன் மாட்டு வண்டியில் வைக்கலாமா? அதான் உனக்கு ஏன் சிரமம்னு தூக்கி நான் என்ன பண்ணிட்டேன், மேலே வச்சு. அதோட சொன்னாராம், ஐயா உன்னைய தூக்கிட்டு போற இந்த மாட்டு வண்டி மூட்டைய தூக்காதா, ரெண்டையும் தான் ஏன் தூக்கிட்டு வருதுன்னு சொன்னாராம். இன்னைக்கு நிறைய பேர் வருகிறோம், கவலை உள்ளே இருக்கு. எந்த கடவுளும் நமக்கு தைரியமா இதை சொல்லல. கடவுள் சொல்றாரு, உன் கவலையை என்கிட்ட வையின்னு சொல்றாரு. அல்லேலூயா. உன் கவலையை என்கிட்ட வை. வைக்கிற இடம் என்ன? இன்னைக்கு நம்ம வைக்க தெரியல, வைக்க மாட்டேங்கிறோம். வைக்க யாரும் சொல்லி கொடுக்கல. கவலை வைக்கப்படுகிற இடம் என்ன? முழங்கால் போட்டு கண்ணை மூடி வானத்தை பார்த்து, இயேசுவே நித்திய கண்மலையா இருக்கிறவரே, என் குடும்பத்தில் எப்படி பிரச்சனை, என் தொழில் எப்படி பிரச்சனை, மன உளைச்சலா இருக்குது, தாங்க முடியல, தூங்க முடியல, எனக்கு இது தூக்கத்தை தாங்கப்பா, நிம்மதியை தாங்கப்பா, என் கஷ்டத்தை மாத்துங்கப்பா, இதுக்கு ஒரு விமோசனத்தை தாங்கப்பான்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. உன் கவலை என்கிட்ட தந்துரு, நான் என் நிம்மதியை ஒன்ட்ட தர்றேன்னு. உங்க நிம்மதி என்கிட்ட தந்துட்டு என் கவலையை நீங்க சுமந்துக்கு இருக்க சாமின்னு ஜெபம் பண்ணும் பொழுது உங்க கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய இருதயத்திலையும் மனசுலையும் ஒரு சமாதானம் உண்டாகும். என்ன சமாதானம் உண்டாகும்? அவர் உங்க கவலை அவர் எடுத்துட்டு அவருடைய நிம்மதியை உங்களுக்குள்ள வைப்பார். காரியம் மாறிடுச்சா, மாறிச்சோ மாறலையோ, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும், இறை நம்பிக்கை இருக்கும். சாரிபாத் என்கிற ஒரு விதவை இருந்தால், ஒரு விதவை. நீங்க என்ன கவலைப்படுறீங்க பெருசா?
உங்க வீட்டில் குறைஞ்சது 1 கிலோ அரிசியாவது இருக்கும்ல. இவள்கிட்ட 1 படி மாவு தான் இருந்துச்சா, 2 குச்சி புறக்கிக்கிட்டு இருந்தா, ஒரு 1/4 டம்ளர் எண்ணெய் இருந்துச்சு. அவளுடைய லாஸ்ட் சாப்பாடு. அவள் ஒரு விதவை. அவன் மகனை கூப்பிட்டுட்டு குச்சியை புறக்கி பொருத்தி வச்சுட்டு ஒரு சப்பாத்தி வரும். அந்த நாட்கள் அவன் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க. சுட்டுட்டு பாதி தின்னுட்டு செத்துடணும். அவள் எப்படி சாகிற பாருங்க. சாகும்போது கூட கடைசியாக தின்னுட்டு சாப்பிட்றோன்னு அதை எடுக்கும் போது ஒரு பாஸ்டர் உள்ள வந்துட்டான். அதை எனக்கு தா. என்னடா இப்படி கேட்குறாரு பாஸ்டர், லாஸ்ட் சப்பாத்தி கூட விடாமா. இதில் ஒரு சீக்ரெட் இருக்கு. சாகதான் போகிறான், கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணிக்கிருக்கா. இந்த பாஸ்டர்ட்டையாவது சப்பாத்தியை தின்ட்டு இன்னும் நல்லா பிரசங்கம் பண்ணட்டுன்னு கொடுத்தா பாருங்க. இந்த பாஸ்டர் சொன்னா, இன்னையிலிருந்து உலகமே பஞ்சமா இருந்தாலும் வீடு பஞ்சமா இருக்கவே இருக்கு. ஏன்? உன்னுடைய 1 படி மாவை, கடைசி மாவை, உன் வருத்தத்தின் அப்பத்தை நீ என்கிட்ட தந்துட்ட. என் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை உன்கிட்ட தர்றேன். உலகமே பஞ்சம் அன்னைக்கு 3 வருஷம். இவன் மட்டும் சாப்பிட்டா, நீ மட்டும் சாப்பிடுவேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவன் மேல வச்சாரு. 3 வருஷமா அவ சாப்பிட்டா அப்பமும் எண்ணெயும் அவ வீட்டில் குறையவே. எப்படியா குறையில? படைச்சவருடைய கை. உண்டாக கடவுள் சொன்னாரா, அந்த மீன் உண்டாச்சான். உண்டாக கடவுள் வானம் உண்டாச்சான். படைச்சவருடைய கை அவ மாவுல வந்து பட்டுச்சு. என்ன அற்புதம் நடந்துச்சுன்னு தெரியாது. என் கணிப்பின்படி ஒரு டப்பா இருந்திருக்கும், எடுத்துட்டு வந்து சமைச்சிட்டு திரும்ப வருவா, டப்பால இன்னும் மாவு இருந்திருக்கும், திரும்பவும் மாவு இருந்திருக்கும், திரும்பவும் படைத்தவர் கை வச்சா எல்லாமே அற்புதம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு நடக்கும். ஏதோ ஒரு வழியில இறைவன் உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப இவ தன்னுடைய துக்கத்தை, தன்னுடைய கடைசி அழுகையை இறை தூதரிடத்துல கொடுத்தா கடவுளுடைய ஆசீர்வாதம், அந்த கண்மலையின் இயேசுனுடைய ஆசீர்வாதம் இவன் மேல வந்துச்சு. 3 வருஷமும் பஞ்சமும் இல்லை, கண்ணீருமே இல்லை. நான் என்ன சொல்றேன், இந்த கஷ்டத்திலையும் கடவுளை தேடினா பாருங்க, அவளுக்கு நிம்மதி வந்துச்சு. இங்க இருக்கிற எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். உங்க நிம்மதி எல்லாத்தையும், நிம்மதி இல்லாம இருக்கீங்கன்னா உங்க கவலை எல்லாத்தையும் ஏசப்பட்டவங்க. ஆண்டவர் சொல்ற, நீ ஒன்றுக்கும் கேரண்டியா சொல்ற, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாம ஜெபம் பண்ணு. மனுஷன்ட்டு உட்கார்ந்து அழுகிறத விட, நிம்மதி இல்லை நீனா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறத விட, நீனா புலம்பிக்க இருக்கிறத விட, அதை கடவுள் சமூகத்தில் வந்து புலம்பு. கடவுள்கிட்ட கண்ணீர் வெடி. ஏன்னா கடவுள் நம்முடைய கண்ணீரை பாட்டில் எடுத்து வச்சிருக்கிறான், துருத்தியில எடுத்து வச்சிருக்கிறாராம். நீ எவ்வளவு அழுகிற, நீ எவ்வளவு கண்ணீர் வெடிக்கிற, உன் குடும்பத்தில் எவ்வளவு வேதனைப்படுற, எல்லாத்தையும் இறைமகன் இயேசு பார்த்து அந்த அளவின்படி உனக்கு உதவி செய்வார், உனக்கு சமாதானம் தருவார். இங்க இருக்கிற எல்லாருக்கும் சமாதானத்தை கத்த தருவாராக. நிம்மதி இல்லாத எல்லாருக்கும் கர்த்தர் உங்கள் நிம்மதியை தருவாராக. நான் நிம்மதியை தருவாருன்னு தான் சொல்ல முடியும். நீங்க நிம்மதியை போய் வாங்குற இடத்துக்கு நீங்க தான் வரணும். இங்க கூட்டத்துக்கு வந்து எல்லாரும் திங்கக்கிழமை மட்டும் வந்து ஒரு பிரசங்கம் கேட்டு போகிறவர்களா அல்ல. டெய்லி நீங்க ஜெபம் பண்ணா இதை விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னையிலிருந்து ஜெபம் பண்ற கடவுளை நீங்க ஜெபம் பண்ற பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. காக்கா குருவி கூட நமக்கு கத்துதுன்னா நம்ம காதுல கேட்குது. காக்கா என்ன, காக்காவும் என்ன பேசுதுன்னு உங்களுக்கு யாராவது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இது காக்கான்னு சொல்லும், அது காக்கா. இதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, பைபிள்ல அதுக்கு அர்த்தம் போடுறாரு. காகங்களும் அவரை நோக்கி என்ன பண்ணுகிறதா? ஒரு டிரான்ஸ்லேட்டர் கருவி, மொழிபெயர்ப்பு கருவி இப்பெல்லாம் வந்துருச்சு. அதை வச்சு காக்கா குருவியை கண்டுபிடிக்க முடியாது, மொழிகளை கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு ஒரு வேலை பார்க்கக்கூடிய சக்தி இருந்தாலும், இந்த காக்கா காலையில் 5 மணிக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லாமல் கத்துது நீங்க யோசித்து பார்த்தீங்களா? காலையிலேருந்து சின்னதிமா கத்தும், இந்த பாய் கடையில் போண்டாவை பிச்சு போடட்ட ஆண்டவரே, இந்த வடு தண்ணியை ஊற்றி விடட்ட ஆண்டவரே, இந்த ஹோட்டலில் நம்ம அண்ணன் ஹோட்டலில் இந்த இது வரட்டும், இந்த எதிர்த்த சூர்யா ஹோட்டலில் பழச தூக்கி எரியட்டும், எனக்கு உணவை தாங்க ஆண்டவரே, நான் எந்த எம்பிஏயும் படிக்கலை, டையும் கட்டலை, எங்கே இன்டர்வியூக்கும் போகலை, ஆளும் கருப்பாக இருக்கேன், காசும் இல்லை, தாங்காண்டவரே தாங்காண்டவரே தாங்காண்டவரேன்னு கேட்கும்போது சிலப்புன்னு ஒருத்தன் போண்டாவை பிச்சு போடுவான், அங்கிட்டு தண்ணியை தூக்கி போடுவான். உணவு வந்துக்கிட்டே இருக்கே, நீங்க தானே உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்கோம், அது கடவுள்கிட்ட புலம்புது. பைபிள் சொல்லுது, கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் காகான் கத்துது நினைக்காதீங்க, அது கடவுளுடைய மொழி. காகான் கத்தல, அது ஏன் காலையில காக்கான் கத்துது? புரிஞ்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில ஏன் கத்துதுன்னா, அந்த நாளை துவங்கும் போது, இந்த நாள் ஃபுல்லா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குருவிகளும் கத்துகிறது. பைபிள்ல இருக்குது, திமிங்கலம்
நீங்க எல்லாரும் கடலோடிகள், உங்களுக்கு தெரியாது இல்லை, 4000 கிலோ தேவைப்படுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு 4 டன் மீனை நம்ம பிடிக்கிறோம். 4000 கிலோ அதுக்கு தேவைப்படும் பொழுது பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, திமிங்கலங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறது. திமிங்கலம் உள்ள இருந்து கூப்பிடுமா, இறைவா, இயேசுவே, கண்மலையே, என் வயிறை மட்டும் இவ்வளவு தண்டி படைச்சிட்டியே, 4000 கிலோ ஒரு வேளைக்கு நான் சாப்பிடணுமே, நான் எங்க போவேன், எங்க மீன் பிடிப்பேன், எங்க பாடுவேன், எந்த வியாபாரிட்ட வாங்க, ஐயோன்னு கத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த காக்கா கூட போண்டா கடை வழியை சுற்றி என்னத்தையாத்திங்க, நான் எங்கே போவேன்னு கத்தும் போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பொடி பொடி இறால் குஞ்சுகள் மேல் பரப்புல இருந்து கீழே செட்டா அப்படி வரும் பொழுது இது வாயை மட்டும் திறக்கும். இது வாய்க்குள்ள 4000 கிலோ உள்ள கிடைச்சிருச்சு. நாளைக்கு 4000 கிலோ, நாளைக்கும் கிடைக்கும், நாளை கழிச்சும் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு 6வது அறிவு இல்லை, ஒரு அறிவு தான் இருக்கு. என்னை படைச்ச இறைவன் எனக்கு சோறு போடுவார். நமக்கு 6 அறிவு வந்ததுனால தான் நான் பார்த்துக்கிருவேன், நான் உழைப்பேன், நான் சாப்பிடுவேன், எனக்கு தெரியும். அதுக்கெல்லாம் அந்த காமன் சென்ஸ் இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், கடவுளை நம்பி மட்டும் அது இருக்கு. கடவுள் நமக்கு இன்னொரு அறிவை, பகுத்தறிவையும் கொடுத்து கடவுளை அறிகிற அறிவையும் கொடுக்கிறார். பகுத்தறிவும் நமக்கு வேண்டும், கடவுளை அறிகிற அறிவு வேண்டும். கடவுள் இருக்கிறார், அவரால் இன்றி அணுவும் அசையாது. காக்கா குருவி பொழைக்குது, லாக்டவுன்ல பொழைச்சிச்சு. எந்த மாடாவும் செத்துச்சா? உங்களுக்கு காய்கறி கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனா அதுக்கும் லாக்டவுன் தான், ஆனா அது சாப்பிட்டுச்சு. யோசித்து பாருங்க, அது சாப்பிட்டுச்சு, நம்மளை விட நல்லாவே சாப்பிட்டு. இதெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னா அது கடவுளை நோக்கி கூப்பிடுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை, நிம்மதி இல்லாத சகோதரனே, கவலையோடு இருக்கிற சகோதரனே, கடவுள்கிட்ட போய் சொல்லுப்பா, புலம்பிக்கிட்டு இருக்காத, கொஞ்சம் ஜெபம் பண்ணு. இன்றிலிருந்து நான் திரும்ப சொல்றேன், அன்பா சொல்றேன், இன்னையிலிருந்து காலையில ஒரு புதுசா வந்தவங்க காலையில ஒரு 10 நிமிஷம், அது 1/4 மணி நேரமாவது, ஒரு 5ல இருந்து 5:30க்கு கடலுக்கு போக 4 மணிக்கு நம்ம போறோம். ஆனா ஒரு 5ல இருந்து 5:30 வரை எந்திரிச்சு, 5:15 வரை எந்திரிச்சு உங்க கஷ்டத்தை சொல்லி, உங்க கவலையை சொல்லி, உங்க கடன் பிரச்சனையை சொல்லி, உங்க காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பைபிள் உங்க கரங்கள்ல இருக்கிற திறந்து ஒரு 2 வசனம் 3 வசனம் படிங்க. உங்க பேச்சுல என்ன பிரேயர் வருதோ அதை பேசுங்க. ஆண்டவரே, நிம்மதியை தந்துருங்க, எனக்கு இன்னைக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்துருங்க, இன்னைக்கு நேவி பிரச்சனை இருந்து விடுதலை தாங்க, என் தொழில ஆசீர்வீங்க. நீங்க ஜெபம் பண்ணா கூப்பிடுற காக்காவுக்கு உதவி செய்யறவர், ஆண்டவரை தேடுற உங்களுக்கு அவர் நிச்சயமா உதவி செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை வைத்து இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஜெபம் பண்ணணும். ஜபத்தினால என்ன வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். அல்லேலூயா. அவ ஆண்டவர் நோய் கூப்பிட்டுருப்பா, என் பிள்ளை சாக போகுது, நானும் சாக போறேன்னு கடவுளை நினைச்சிருப்பா. கடவுள் ஒரு மனுஷனுடைய ரூபத்துல வந்து 3 வருஷம் அவளை காப்பாத்தினார். அல்லேலூயா. சும்மா கிடையாது. அப்ப பூரண சமாதானத்தை அவர் நமக்கு தருகிறார். சரி, இன்னொரு வசந்தை வாசிட்டு நான் முடிக்கிறேன். உபாமத்தின் புஸ்தகம் 32:13. சீக்கிரம் 32:13. 3வது என்ன தர்றாரு? என்னென்ன செய்யறாரா பாருங்க, பாருங்க. வீட்டில் போய் பொறுமை, அந்த சங்கீதம் இருக்கும் நடுவில், அதெல்லாம் வீட்டில் படிச்சு பாருங்க. பைபிள் நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு உங்க குடும்பங்கள்ல ஆசீர்வாதம் வரும். டெய்லி பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிங்க. அப்ப இங்க சொல்றாரு, உயர்ந்த இடத்தில், உயர்ந்த கண்மலையில் அவனை கொண்டு போய் வைக்கிறார். அப்ப ஆண்டவரை தேடும் பொழுது அவ யெகோவா கண்மலை. முதலாவது மரணத்துக்கு பின்பாக சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை இந்த இயேசு என்னும் கண்மலை தருகிறார். 2வது இந்த இயேசு என்னும் கண்மலை நமக்கு நிம்மதியை தருகிறார். 3வது நாம் பார்த்து நம்ம உடனே ஜெபிக்க போகிறோம். என்ன செய்யறாருன்னா, அவனை உயர்ந்த இடங்களில் அவனை கொண்டு போய் நிறுத்துகிறார். எத்தனை பேர் ஸ்கூல்ல ஆண்டு விழாவுக்கு போயிருக்கீங்க? ஸ்போர்ட்ஸ் டேக்கு போனவங்களோ ரெல்லியா சொல்லுங்க, போயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் உயரமா இருக்கும். செகண்ட் பிரைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. தேர்ட் பிரைஸ் கொஞ்சம் சின்னதா இருக்கு. அப்போ 3 படி வச்சிருப்பான், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். இப்போ ஃபர்ஸ்ட்ல உள்ளது உயரமா இருக்கா இல்லையா? அதான ஃபர்ஸ்ட். அப்ப உயர்ந்த இடத்தில் நான் உன்னை வைப்பேன் என்றால் வெற்றி உள்ள இடத்தில் நான் உன்னை, சொல்லுங்க, ஏசப்பா நம்மளை எங்க வைப்பாரா? வெற்றி உள்ள இடத்தில். குடும்ப வாழ்க்கையா? வெற்றி.
நீ ஒரு தொழிலை செஞ்சீங்களா, வெற்றி. எல்லாவற்றையும் வெற்றி, ஜெயம். இன்னொரு பேர் இருக்கு, நம்ம இன்னொரு நாள் தியானிப்போம். யெகோவா நிசி, வெற்றி தருகிறவர், ஜெயம் தருகிறவர். ஆண்டவரை தேடி வருகிறவனை உயர்ந்த இடத்துல வைப்பாராம். அவனை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏற பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டுன்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து மேலே வந்து நிற்பாங்க, ஒரு மெடலை போடுவாங்க. உயர்ந்த இடம். எத்தனை பேருக்கு உயர்ந்த இடத்த விரும்புறீங்க? என்ன செஞ்சாலும் ஒரு உயர்வு வேணும் ஆண்டவரே. என்னை கேட்டால் சொல்லுவேன், யாரையும் முந்திக்கிட்டு ஃபர்ஸ்ட் வர்றது கூட எனக்கு தேவையில்லை. 3வது படிக்க கடைசியில் வந்துடக்கூடாது, தோத்துறக்கூடாது, வெக்கப்பட்டுறக்கூடாது. நம்ம செஞ்ச காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணணும். ஒரு தொழில் செஞ்சாலும் அதில் வாய்க்க பண்ணணும். ஒரு ஊழியம் செஞ்சாலும் வாய்க்க பண்ணணும். வெற்றி வெற்றி வெற்றி, அவனை உயர்ந்த ஸ்தானங்களில் வைப்பேன். இதையும் நீங்க ஜெபம் பண்ணி தான் ஆண்டர்ட்ட வாங்கணும். யெகோவா கன்மலையே, உங்கள்கிட்ட வந்தா வெற்றி கிடைக்குமாமே. ஏசப்பா, நான் செய்யறதுல எந்த தோல்வியும் நான் என்ன பண்ணக்கூடாது, அடைஞ்சிடக்கூடாது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க எனக்கு வெற்றி வேணும்னு? எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்க, வெற்றி வேணும்னு சொல்லுங்க, ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. யார்கிட்ட இருந்து வருது? கன்மலையாகிய இயேசு நடத்தும். அவர்கிட்ட நீங்க சொல்லும் போது, அவரை சார்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு வெற்றியை அவர் தருவார். அல்லேலூயா. இன்னொன்னு அதுல சொல்றாரு, கன்மலையின் தேனையும், அப்புறம் கற்பாறையிலிருந்து வடிகிற. கண்மலையில தேன் வருமா, கற்பாறையில என்ன வருமா? இது ரெண்டுமே வராது. சயின்ஸ் படி இது ரெண்டுலையுமே வராது. அப்ப எங்க இருந்து எப்படி வருது? இஸ்ரவேல் தேசங்களில் கண்மலையின் பிளவுகளில தேன்கூடு என்ன பண்ணுமா, வைக்கும் போது அதுல இருந்து தேன் வரும். அல்லேலூயா. கற்பாறையிலிருந்து என்ன வடியுமா? ஒலிவ மரம். அந்த ஆயில் வந்து மருத்துவ குணம், கோயிலுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஒலிவ மரம் கற்பாறைகள்ல தான் அதிகமா வளரும். கற்பாறைகளுடைய வெடிப்புகளில் அது வேர் விடும். மொத்தத்தில் அந்த வெடிப்பு கற்பாறை என்றால் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேன் போன்ற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. என்ன போன்ற ஒரு செழிப்பு உங்க வாழ்க்கையில இருக்கு. கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன், கற்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெயினால் உன்னை திருப்தியாக்குவேன். இதெல்லாம் ஆசீர்வாதங்கள். என்ன ஆசீர்வாதம்? சயின்ஸ் படி ரெண்டுமே சாத்தியம் அல்ல, வேதத்தின்படி ரெண்டுமே சாத்தியம். நான் சொல்ல வர விஷயம், ஏசப்பாக்குள்ள அந்த கண்மலையை நீங்க பிடிச்சிட்டா, நீ சாத்தியம் இல்லாத இடத்துல நீ சாதிக்கிறவனா கர்த்தர் உன்னை மாற்றுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ எல்லாம் முன்னேற மாட்ட, உன் கதையெல்லாம் அவ்வளவுதான், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது, அந்த கற்பாறையிலிருந்து தேன் கூட்டுல இருந்து தேனை உனக்கு கொடுப்பார். அதுல வடிகிற எண்ணெயை அவர் உனக்கு கொடுப்பார். சாத்தியமில்லாத இடங்களை சாத்தியப்படுத்துகிறவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னார், என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ. பூமியில இருக்கும்போது சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ நம்பு என்னைய நீ காண்பன்னு சொல்ற. சாத்தியமே இல்லை பிரதர், என் வாழ்க்கையில எல்லாம் போயிடுச்சு அப்படி நினைக்காதீங்க. உன் வாழ்க்கையில இருந்து கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தர முடியும். முடிஞ்சு போன வாழ்க்கையிலிருந்து தொடக்கத்தை கர்த்தரால் தர முடியும். நீ எப்போ முடிஞ்சிருச்சு நிக்கிறமோ, கர்த்தர் அப்பொழுதுதான் தன்னுடைய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிப்பார். உங்களுக்கு தெரியும், நாங்கள் உச்சப்பிள்ளையில வேலைக்கு இங்கே ஊழியத்துக்கு நாங்கள் போவோம். அங்கே ஒரு சகோதரர் இருக்கிறார், கப்பல் வச்சு தொழில் செஞ்சவர். 20 கோடி, 20 1 கோடி 2 கோடி, நான் சொல்றது 15-20 வருஷத்துக்கு முன்னாடி லாஸ் ஆகி நிக்குது. தற்கொலை பண்ண போறாரு. தற்கொலை பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை, சாக போகிறார். 1 கோடி 2 கோடி லாஸ், முடிஞ்சிருச்சு. ரூமை பூட்டிட்டு தற்கொலை பண்ண போறாரு. ஒருத்தவன் தட்டுறான், கயிறெல்லாம் சுத்தி வச்சுட்டு வந்தா சம்பள காசு அப்படின்னு கேட்குறான். ஏ போ தர்றேன். சாக கூட விட மாட்டேங்கான்னு சொல்லிட்டு திரும்ப போய் பாத்ரூம்ல போய் ஒரு பிளேடை எடுத்துட்டு போய் கரன்னு அறுத்து செத்துடணும், கடன் பிரச்சனை இல்லைன்னு உள்ள போய் அறுக்க போனா அங்க ஒருத்தன் வந்துட்டுறான், என் துணியெல்லாம் உள்ள இருக்க துவைச்சிட்டு வர்றேன். சாக கூட விட மாட்டேங்கான்னு சொல்லும் போது, ஆண்டவரை தேடி நான் ஒரு கடற்கரைக்கு போகும்போது ஆண்டவரை பத்தி சொல்றவங்க வந்தாங்க. அந்த கண்மலையாகிய இயேசுவை அவர் ஏற்றுக்கொண்டார். ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயேசுவை ஏத்துக்கிறங்க உங்க கடன் பிரச்சனை மாறுன்னு சொல்லும் போது சிரிச்சாராம். இன்னைக்கு கணக்கு 10 கோடி, நீங்க 10 கோடி கடன்ல இருக்கீங்க, நான் பக்கத்துல வந்து இயேசு உன் கடனை மாற்றுவாருன்னா அவ்வளவுதான் என் கதை. அவரு ரொம்ப அப்படியே சிரிச்சாராம். சிரிச்சுட்டு, இல்ல பிரதர், என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே சொல்லும் போது ஆண்டோடைய கரம் அங்கு வைக்கப்பட்டார்.
தலையில வச்ச உடனே கடன் மாறல, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்தது. அல்லேலூயா. நம்பிக்கை வந்த உடனே திரும்ப போய் தன்னுடைய தொழில்கள் எல்லாம் ஆரம்பிக்கப்படுகிறது. அவர் சில நாட்களிலே சில கடன்கள் மன்னிக்கப்பட்டு சில நாட்களிலே உயர்வடைந்து இன்னைக்கு இப்போபே அப்படின்னு ஜிபே மாதிரி இப்போபேன்னு ஒரு ஜிபே போல ஃபோன்பே போல ஒரு நிறுவனம் இருக்கிறது. அவர் தான் அதனுடைய ஓனர். அல்லேலூயா. இப்போ வீட்டுக்கு போனார், ஒரு BMW கார் அவர் வீட்டில் நிற்கும். எங்களோடு கூட அவர் ஊழியத்துக்கு வருவார். கர்த்தருடைய கடனை மாற்றினார். கர்த்தர் சில கடன்களை மன்னிக்க செய்தார். அதிலிருந்து கர்த்தர் ஒரு உயர்வை தந்து இன்னைக்கு ஆண்டவர் நிறுத்தி வச்சிருக்கிறார். தேவனால் கூடாத காரியம். நமக்கு இன்னைக்கு 10 கோடி கடன் இல்லையே, சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே. ஆனா ஏசப்பா நம்மளால மாற்ற முடியும். நம்மளை மாற்ற முடியும். எத்தனை நம்புறீங்க? அதான் சொல்ற, இந்த கண்மலையை நம்பு. அந்த கண்மலையில் இருந்து தேன் விடியும், கற்பாறையிலிருந்து என்ன விடியும் அப்படின்னா, சாத்தியம் இல்லாத இடத்துலையும் கர்த்தர் உனக்கு சாத்தியத்தை தர உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இது எப்படி நடக்கும்னு யோசிக்காதீங்க. தேவனால் எல்லாம் கூடும். நீங்க ஆண்டவரை மட்டும் பின்பற்றி வாங்க. இந்த கண்மலை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த யெகோவா நித்திய கண்மலை, அவரை நம்பி இருக்கிறவன் பாக்கியவான். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா?